இந்த பட்டியலில் நீங்க பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் சில தலைவர்கள் மட்டும்தான் அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டை மாற்றணும். என்னை பொறுத்தவரை லீ குவாங் யூ சிங்கப்பூரில் கம்யூனிஸ்டாக இருந்த சிங்கப்பூர் கோட்டையில் பீப்புள் ஆக்ஷன்ஸ் பார்ட்டி பிஏபியாக வந்து இன்னைக்கு சிங்கிள் பார்ட்டியா சிங்கப்பூர்ல இருக்க ஒரே கட்சி, அவங்க மட்டும்தான் ஆட்சி. ஆனா ஜனநாயகம் எல்லா கட்சியும் வருவாங்க, ஆனா யாரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. 0.5%, 1%, 1.2%. யாருமே சிங்கப்பூரை நம்ம டிக்டேட்டர்னு சொல்ல மாட்டாங்க. தப்பு அவங்க மேல இல்ல. அந்த லீ குவாங் யூ அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆட்சி காலத்திலிருந்து எல்லா கட்சிகளும் காணாம போய் 40 வருஷத்துல ஒரே கட்சியாக சிங்கப்பூர்ல பிஏபி நிக்குது. பிஜேபியினுடைய அடுத்த சாதனை என்னவாக போகுதுனாங்க, இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து தவறு எங்கள் மீது கிடையாது. ஒரு கட்சி வலிமை இழந்துட்டாங்க, 18% வாக்குக்கு வந்துட்டாங்க, 15க்கு வந்துட்டாங்க, 12க்கு வந்துட்டாங்க. The future is very clear. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கட்சி மிக பலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மோடிஜியினுடைய செகண்ட் பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இது நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் செஞ்சது கிடையாது. பார்ட்டியினுடைய பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஓட் ஷேர் அதிகப்படுத்தணும், டேலண்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு கட்சியை நோக்கி அனைத்து தரப்பட்ட மக்களும் போகும்போது பொலிட்டிக்கல் கேரக்டர் சேஞ்சஸ். இது உருவாக்குறது சாதாரண வேலை இல்லைங்க, மிக மிக கடினமான வேலை. ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸை மாத்துறது. அது எப்படி ரூஸ்வெல்ட் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. அதுவரை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ஓட்டு போட்டாங்க. 1932 எஃப்டிஆர் ஜெயிச்சு அவங்க அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த பொழுது அப்படியே மாற்றி அவங்க அந்த நியூ டீல், எங்களுக்கு இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரணும், பிளாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மாத்தி டெமோக்ராட்ஸ் ஓட்டு போட்டாங்க. அதன் பிறகு அந்த 1932 கொண்டு வந்ததை 1960 லேட் 60s வரை கொண்டு போனாங்க டெமோக்ராட்ஸ். 40 ஆண்டுகள் எஃப்டி ரூஸ்வெல்ட் அவங்க உருவாக்கின பேஸ 40 ஆண்டுகள் கொண்டு போனாங்க. அதனாலதான் எஃப்டி ரூஸ்வெல்ட் இஸ் a கான்ஸ்டிகுவன்ட் லீடர். அதனாலதான் லீ குவாங் யூ இஸ் a கான்ஸ்டிகுவன்ட் லீடர். இன்னைக்கு நம்ம மோடிஜி அவர்களை பொறுத்தவரை நம்ம புகழ்ந்து பேசுறோம், சூப்பர்னு சொல்றோம், என்ன நாம் சொன்னாலும் கூட 50 ஆண்டுகள் கழித்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நாம எப்பவுமே பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுதுங்க நிறைய குற்றங்கள் குறைகள் சொல்லலாம்.